ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜாவோட பாட்ட குட் பேட் அக்லி படத்துல பயன்படுத்தியதாட்டு திரும்பியும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கல்ல, ஏன் திரும்பியும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி தோணலாம். நம்ம இந்த வழக்க பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அஜித் குமார் நடிப்புல அதி ரவிச்சந்திர இயக்கத்தில் மித்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல இந்த குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10ஆம் தேதி 2025 ரிலீஸ் ஆச்சு. சரியா? இந்த படத்தோட இசை அமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் குமார் தான். முக்கியமா இந்த படங்கள் பல விமர்சனங்கள் பேசப்பட்டாலும், அதாவது இது ஒரு கொலாபரேஷன் படம், இந்த படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டாலும், இந்த படம் மொத்தத்திலேயே 150 கோடி மேல வசூல் அடிச்சிருக்குது. சரியா? குறிப்பா இந்த படத்துல இளையராஜா பாடின 3 பாட்டு இதுல ரீமேக்ஸ், ரீ எடிட் அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. சரியா? அது என்ன பாட்டு, எந்த படத்தை சேர்ந்த பாட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இளமை இதோ இதோ இந்த பாட்டு 1982ல சகலகலா வல்லவன் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாட்டு. சரியா? அடுத்தது என் ஜோடி மஞ்சக்குருவி இந்த பாட்டு 1986ல விக்ரம் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாட்டு. அடுத்ததாட்டு ஒத்த ரூபாய் தாரேன் இந்த பாட்டு 1996 நாட்டுப்புற பாட்டு படம். சரியா? இந்த படத்துல இருந்து எடுக்கப்பட்டதா இந்த பாட்டு. இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் அடிஷ்னலா மியூசிக் போட்டு ரீஎடிட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரீமிக்ஸ் மாதிரி இந்த படத்துல அழகா காமிச்சிருந்தாங்க. இளையராஜா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுமதி இல்லாம இந்த படத்துல என்னுடைய பாட்டை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் குற்றம் சாட்டுறாங்க. இதனால என்னுடைய பதிப்புரிமை, தார்மீக உரிமைகளை மீறுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அடுத்ததாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் அனுப்புறாங்க இளையராஜா. எப்போ நோட்டீஸ் அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15ஆம் தேதி 2025 படத்தோட தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. நோட்டீஸ் அனுப்புனது மட்டும் இல்லாம, அந்த நோட்டீஸ்ல என்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல அந்த படத்துல இருக்கிற பாட்டை நீக்கணும். அத ஃபர்ஸ்ட் கோரிக்கை சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாட்ட அந்த படத்துல வச்சதுக்கு எனக்கு 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு தந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3வது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துப்பூர்வமா எனக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாட்டு முக்கியமா என்னுடைய பாட்ட வச்சு இந்த படத்துல எந்த அளவுக்கு நீங்க சம்பாதிச்சீங்களோ அந்த டீட்டெயில்ஸ எனக்கு லிஸ்ட் போட்டு நீங்க தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டீஸ் அனுப்பி 7 நாள்ல எனக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இளையராஜா. இதுக்கு தயாரிப்பு நிறுவனம் என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் எலமஞ்சரி ரவிசங்கர். சரியா? அவர் சொல்லியிருந்தாரு, பாடல்களின் உரிமைகளை வைத்திருக்கும் இசை நிறுவனங்களிடம் இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் நாங்க வாங்கிக்கிட்டு தான் இந்த படத்துல இந்த பாட்டை நாங்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சொல்றாங்க. சரியா? தயாரிப்பு நிறுவனமும் இளையராஜா அவங்கள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க சமயத்துல அவங்க 2 பேர்த்துமே இரு தரப்புல ஒத்து வரல. இப்போ இளையராஜா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பியும் வழக்கு பதிவு பண்றாரு. சென்னையில உள்ள உயர் நீதிமன்றத்துல. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செப்டம்பர் 5 இன்று வழக்கு தொடர்றாரு. சரியா? என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுமதி இல்லாம இவங்க தயாரிப்பு நிறுவனம் குட் பேட் அக்லி படத்துல என்னுடைய பாட்டை வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே நான் மனு கொடுத்தேன். இதெல்லாம் ப்ரொசீஜரா இருக்கணும். அந்த பாட்டை நீக்கணும். 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டேன். அப்புறம் என்னுடைய மன்னிப்பு கடிதம் எழுத்துப்பூர்வமா கேட்டேன். இது எதுவுமே அவங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இது குறித்து இந்த வழக்கு விசாரணை எப்போ தொடரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 8ஆம் தேதி தொடரும் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. இது குறித்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலே அதிகமா பாட்டு எழுதுவாங்க, அழகா பாடுவாங்க. சரியா? இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்துல இளையராஜா பாடின பாட்டு இந்த 3 பாட்டு இதுல வச்சிருக்காங்க. சரியா? அதுவுமே எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீமிக்ஸ் மாதிரி அழகா காமிச்சிருந்தாங்க.
பட் இவங்க வந்து குட் பேட் அக்லில வந்து மக்களுக்கு காட்டுறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஏன்னா இந்த பாட்டு எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துல வந்து ட்ரெண்டான பாட்டு. இப்போ வந்து அதிகமான மக்களுக்கு வந்து தெரியாது. 2K கிட்ஸுக்குலாம் மோஸ்ட்லி வந்து தெரியாது. அப்போ இந்த பாட்ட மூலமா வந்து எடுத்து காட்டும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாட்டு யார் பாடுனாங்க? நல்லா இருக்கே! அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, இளையராஜா அவர்கள் அப்படிங்கிற மாதிரி பெருமை தான் படுவாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த பாட்டு கொண்டு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் பெருமைப்படணும்? முக்கியமா இளையராஜா அவர்கள் தான் பெருமைப்படணும். பட் அவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாட்ட வச்சிருக்காங்க. என்கிட்ட கேட்கல. இது வந்து எனக்கு நீங்க நஷ்டஈடு தரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வழக்கு பதிவு பண்றாங்க. அதுலயுமே ரூ. 1, ரூ. 2 கேட்கலங்க. ரூ. 5,00,00,000 கேட்கறாங்க. சரியா? இப்போ இது குறித்து இளையராஜா அவர்கள் வந்து இந்த மாதிரி கேட்கிறாரு. சரி தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணணும்? சரி அந்த மனுஷன் வந்து ரூ. 5,00,00,000 கேட்கிறாரு. நம்ம அவர்ட்ட கேட்கல. ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம். பட் இருந்தாலுமே ரூ. 5,00,00,000 தானே கேட்கிறாரு. சரி நம்ம வந்து பேச்சுவார்த்தை மூலமா வந்து ரூ. 5,00,00,000 நம்ம கம்மி பண்ணுவோம். ஒரு 2,00,00,000 கேளுங்க. ஒரு 3,00,00,000 கேளுங்க. இல்லன்னா 1,00,00,000 கேளுங்க. சரி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட, அப்ப அவரு என்ன பண்ணியிருப்பாரு, சரி ஓகே இந்த பாட்டு வச்சுக்கோங்க. பரவால்ல அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பேச்சு தரப்புலருந்து வந்திருப்பாரு. பட் தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குமே ஒத்து வரல. இப்போ இளையராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருமே ஒத்து வரல. இந்த படத்துல என்னுடைய பாட்ட வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ ஒருவேள இந்த மறுபடியும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு. அவ் வழக்கு பதிவுல உயர்நீதிமன்றம் சரி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. சரி இந்த தயாரிப்பு நிறுவனத்த கூப்ட்டு இந்த பாட்ட வந்து இந்த படத்துலருந்து நீக்குங்க. இனி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு நிறுவனம் சரி நாங்க வந்து நீக்கிறோம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எறங்கி கிட்டத்தட்ட 4 1/2 மாசம் மேல ஆகுது. சரியா? அது ஓடி முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட மொத்தம் சொல்லப்போனா மொத்த வசூல் 150,00,00,000 மேல வசூலும் அடிச்சிருச்சு. அதுக்குள்ள சம்பளத்த எல்லாருமே வாங்கி பிரிச்சிருப்பாங்க. அ ஸ்வி அ அஜித் அவர்கள் அவருடைய சேலரி வாங்கியிருப்பாரு. தயாரிப்பு நிறுவனம், படம் இயக்குனர் எல்லாருமே அவங்கவங்க பைசா போட்டத எல்லாமே மீட்டு எடுத்துருவாங்க. சரியா? அப்போ இது வந்து ஓடிடில மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கும். என்ன பண்ணுவாங்க, உயர்நீதிமன்றத்தில இந்த மாதிரி குடுத்துட்டாங்க. நீங்க வந்து நீக்கியே தீரணும்னு சொல்லிட்டாங்கன்னா, சந்தோஷமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடிடி தரப்புலருந்து சொல்லுவாங்க, "இந்த படத்துல உள்ள பாட்ட நீக்கிருங்க. இனி காட்டாதீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது யாருக்கு நஷ்டம்? யாருக்குமே நஷ்டம் கிடையாது. தயாரிப்பு நிறுவனத்துக்கும் நஷ்டம் கிடையாது. நம்ம இளையராஜா அவர்களுக்குமே லாபமும் கிடையாது. மொத்தத்துல இதுதான் சொல்லப் போறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? இளையராஜா வந்து மோஸ்ட்லி ஒரு பெரிய மனுஷன். அவரு என்ன நினைக்கணும்னா, சரி நம்ம பாட்ட அழகா காமிச்சிருக்காங்க. ஒரு பெருமைதான் படணும். இல்ல இது வச்சுட்டாங்க தப்பு அப்படிங்கிற மாரி நினைக்கக்கூடாது. தன்னுடைய சொந்த பாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் சந்தோஷப்படணும். ஏன்னா, இப்போ நெறைய படங்கள் வந்து ரீசென்ட்டா பழைய பாட்டு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ உள்ள மக்களுக்கு வந்து கொண்டு போது ரொம்ப கருத்துள்ள பாட்டா இருக்குது. சரியா? ஆனா, இளையராஜா அவர்கள் அத புரிஞ்சுக்கல. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்களும் த இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து பேச்சுவார்த்தை மூலமா சமரசம் போயிட்டாங்கன்னா, எந்த ஒரு வழக்கும் வந்து தொடராம, ஓகே அந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இளையராஜா அவர்களுக்கு கருத்து சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, என்ன கருத்து சொல்லுவீங்க? அதே மாதிரி குட் பேட் அக்லி படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்குமே கருத்து சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, என்ன சொல்ல விரும்புவீங்க? இத கமெண்ட்ல கண்டிப்பா மறக்காம சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.